ஒரு புனித சூசேப்பர் தேவாலயம், நூற்றாண்டு விழா கண்ட தேவாலயத்துக்குள்ளே ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி நுழைகிறான். அங்கே அந்த திருத்தல வாசலுக்குள்ளே, தேவாலயத்தின் வாசல்ல தாண்டி தேவாலயத்துக்குள்ள பக்தர்கள் போகிறார்கள். தேவாலயத்தின் முற்றம் முழுவதும் பசும்புல் படர்ந்து சிரிக்கிறது. அந்த பசும் புல்லை மிதித்து கொண்டவர்கள் போகிறார்கள். அதை பார்க்கிறான் ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி. பார்த்து விட்டு சொன்னான், இன்னொரு பிறவி எனக்கு வாய்க்குமானால் இந்த பசும் புல்லாய் பிறக்க கடவேன் ஆவேனே என்று எந்த கொள்கையை மறுதலிக்க வந்தானோ அந்த கொள்கையை பேசாமல் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் பாடினான் என்றால் நிறம் மாறினானா ஜோசப் கான்ஸ்டன்டின் பெஸ்கி? இல்லை, அவன் திறம் மாற்றியது எங்கள் ஆழ்வார்களினுடைய அமுத தமிழ், எங்கள் திருநறிய தமிழ் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். அவன் அதற்கு பிறகு தன்னுடைய பெயரையே தைரியநாதர் என்று மாற்றினான். பிறகு சொன்னார்கள் தைரியநாதர் கூட தமிழ் இல்ல, அதுல வடமொழி இருக்குன்னு சொன்ன உடனே வீரமாமுனிவர்னு மாத்திட்டான். என்னுடைய தமிழ் மொழியில நிகண்டுண்டு. என்னுடைய தமிழ் மொழிக்கு அகராதி கிடையாது. அவன்தான் முதல்ல சதுரகராதி தந்தான். என்னுடைய தமிழ் மொழிக்கு கதை சொல்லுகிற பழக்கம் இல்லை, எல்லாம் பாட்டாலே பதிவு செய்ததில் அவன்தான் முதலாக பரமார்த்த குரு கதைகளை பதிவு செய்தான். நெற்றி நிறைய நீர் பூசி சிவனை ஆராதிக்கின்ற உங்களுக்கு இந்த நாட்டில் ஒரு காப்பியம் இருக்கிறது, சேக்கிழார் தந்த பெரிய புராணம். ஆனால் நெற்றிலே நாமம் தெரித்திருக்கின்ற வைணவ சம்பிரதாயத்தை கொண்டாடுகிறவர்களுக்கு ஒரு காப்பியம் இருக்கிறது, கம்பநாட்டாழ்வார் தந்த ராமாயணம். இஸ்லாம் என் மொழி, இஸ்லாம் என் வழி, இன்பத்தமிழ் என்று மொழி என்று பேசுகிற ஃபக்கீருக்கும் ஜாஃபருக்கும் இந்த நாட்டில் ஒரு காப்பியம் இருக்கிறது, உமருப்புரவர் தந்த சீரா புராணம். ஆனால் நெஞ்சில் சிலுவை சுமந்திருக்கின்ற கிறிஸ்துசாசுக்கும் ஆபேலுக்கும் கன்னிமேரிக்கும் தமிழ்நாட்டில் தலை நிமிர்ந்து நிற்பதற்கு தமிழில் ஒரு காப்பியம் வேண்டும் என்ற குறையை இத்தாலி தேசத்தில் இருந்து வந்த அவன்தான் இட்டு நிரப்பினான். தேம்பாவடி என்ற ஒரு காப்பியத்தை அவன் தீந்தமிழுக்கு தந்தான். தந்ததற்கு காரணமே எங்கள் ஆழ்வார்களும் எங்களினுடைய நாயன்மார்களும் தான் அவனுக்கு வாசலை திறந்து வைத்தார்கள். தமிழ் வளர்ந்ததா இல்லையா? சமயம் வளர்த்த தமிழ் என்றால் இன்னொரு சமயத்தின் மீது என்னுடைய தமிழ் ஆதிக்கம் செலுத்துகிறது. இன்னொரு சமயத்தை எங்கள் தமிழ் ஆட்கொள்ளுகிறது. அவனை போல லண்டனில் இருந்து வந்தான், பேர் என்னன்னு கேட்டோம், ஜி போப்புன்னா. அவனும் இதுக்கு தான் வந்தான். அவனும் விவிலியத்தை பரப்புவதற்காக தமிழ் படித்தான். தமிழை படிச்சுட்டான், திருக்குறளை படிச்சுட்டான், திருவாசகத்தை படிச்சுட்டான். திருவாசகத்தை படித்து நானே ஒரு நாள் நான் சார்ந்த கட்சி பொதுக்கூட்டத்துக்கு பேச போன இடத்துல ஆவுடையார் கோவிலுக்கு போனேன். கந்தர் சஷ்டி கழகம் கொண்டாட்டத்தை நிர்வகிக்கிற நிர்வாகிகளுக்கு கவலையோடு பதிவு செய்கிறேன். ஆவுடையார் கோவில் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறை உரை சிவனே என்று விழித்து கொண்டாடிய தலம் அழகிழந்து, அந்தஸ்திழந்து, பொலிவிழந்து, களை இழந்து, ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே வாழுகிற ஒரு ஏழையை போல இருக்கிறான் அங்க இருக்கிற இறைவன். கோவில் அப்படித்தான் இருக்கு. அந்த மாணிக்கவாசக பெருமானை ஆட்கொண்ட அந்த திருப்பெருந்துறை உரை சிவன் திருவாதூர்ல பிறந்து ஒரு முதலமைச்சராக இருந்து எம்பெருமானுக்காக இந்த நாட்டில் தன்னையே இழந்து அவனுக்காகவே நெக்குருகி அவன் எழுதிய பாட்டுக்களை எல்லாம் உருகி உருகி அவன் ஜி போப்பு படிச்சுட்டான். என்ன ஆச்சு தெரியுமா? திருவாசகத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவன் வெளிநாட்டுக்காரனாகி ஜி போப்பு தான் மொழிபெயர்த்து அவன் சொன்னான், திருவாசகத்தை இட் இஸ் போன் பில்டிங் சாங்ஸ், இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று எழுதி வைத்துவிட்டு அவன் என்ன சொன்னான் என்றால், நான் செத்து போனதற்கு பிறகு என்னுடைய கல்லறையின் மேலே ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள், ஹியர் லைஸ் எ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று அன்றைக்கு ஜி போப்பு எழுதி வைப்பதற்கு இந்த தமிழ் அன்றைக்கு காரணமாக இருந்தது. கந்தர் சஷ்டி விழா கழகம்
நான் சொல்லுகிறேன், இந்த தமிழை பாட பரவ கொண்டாட, இந்த தித்திக்கிற தமிழை திசையெல்லாம் கொண்டு செல்ல, அன்றைக்கு அண்ணன் பட்டுக்குருக்களினுடைய குருபூஜைக்கு வந்த பொழுது அண்ணன் அபிராமி அம்மை பதிகத்தை எனக்கு தந்தார். இன்றைக்கு வந்தேன், தேவார மூவர்களினுடைய பதிகங்களை தொகுத்து எனக்கு கையிலே தந்தார். இதுதான் பெரிய வேள்வி. நான் கேட்கிறேன், எந்த திருக்கோவில்லாம் தமிழ் கொடிகட்டி பறந்ததோ அங்கே இல்லை. இன்றைக்கு திருவருணை கலம்பகம் அன்றைக்கு எழுதினார்கள், அண்ணாமலை அப்பனை அன்றைக்கு கொண்டாடினார்கள். அண்ணாமலை கோபுரத்தில் தான் தற்கொலை செய்து கொள்வதற்கு கீழே முயன்றான் அருணகிரிநாதர். முருகன் வந்தவரை காப்பாற்றினான். அவருடைய நிலைமைகளை எல்லாம் கேட்டறிந்தான். இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பற்றி பாடண்டான். பாடறியேன், படிப்பறியேன், பள்ளிக்கூடம் நான் அறியேன், ஏடறியேன், எழுத்தறியேன் என்று அருணகிரிநாதர் தன்னுடைய நிலைமையை சொன்னான். நாக்கை நீட்டண்டான். ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுதினான். ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை எழுதிய மாத்திரத்தில் அன்றைக்கு அருணகிரிநாதர் முத்தை தரு, பத்தி திருநகை, அத்திக்கிரை, சத்தி சரவண, முத்திக்குரு, வித்து குருகரன் என ஓதும் முக்கற்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 33 கத்த மருது மடிவேட 10 தலை தத்த கடைதொடு ஒற்றை கிரி மற்றை பெருகொரு பட்ட பகல் வட்டத்தீரில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் நெச்சத்தகு பொருள் பட்சத்துடன் நெச்சித்தர் எழுவது ஒரு நாளை என்று சரம் சரமாக அவன் பாடிய திருப்புகளுக்கு பிறகு, நூற்றாண்டுகள் கடந்ததற்கு பிறகு தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒருவன் எழுதுவதற்கு முன்வரல. சமய தமிழில் தான் அந்த சங்கீவி எனக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு யாரும் எழுதுவதற்கு துணியவில்லை. துணியவில்லை என்பதை விட முடியவில்லை. முடியாது. அவர் எழுதினார். அந்த கோவிலிலே இன்றைக்கு தமிழ் இருக்கிறதா? திருமருகல் என்கிற திருத்தலத்துக்கு போனால் மணாளன் செத்து போனான், காலையிலே திருமணம் நடக்க வேண்டும் என்று கதறி அழுகிறாள். என்ன செய்வது? சடையா எனுமால், சரணி எனுமால், வெறுவா விழுமால் என்று சொல்லி ஞானசம்பந்தன் பாடினான். செத்து கிடந்தவன் உயிர் பெற்று வந்தான். கல்யாணம் கோலாகலமாக நடந்தது என்று படிக்கிறோமே, அந்த தமிழ் இன்னைக்கு இருக்கிறதா? அங்கு கொங்குச்சீமையிலே அவினாசி என்கிற திருத்தலத்திலே குழந்தையோடு குளிக்க போன பொழுது குழந்தையை முதலையின் வாயிலே குழந்தையினுடைய கால் சிக்கிக் கொண்டது. முதலை இடத்திலே அவள் மனு கொடுக்கிறாள், மன்றாடுகிறாள். ஒன்றும் நடக்கவில்லை. ஆலால சுந்தரர் வந்து அமுத தமிழை பாடினார். முதலையினுடைய வாயிலிருந்து குழந்தையை விடுவிப்பதற்கு அன்றைக்கு என்னுடைய தமிழ் தானே உதவிற்று. திருமறைக்காடு என்கிற வேதாரண்யத்திலே மூடியிருக்கிற கதவை திறப்பதற்கு சம்பந்தரும் அப்பரும் பாடினார்கள் பாட்டு. பாட்டை கேட்ட மாத்திரத்திலே திருமறைக்காட்டு கதவு திறப்பதற்கு என்னுடைய தமிழ் தானே உதவிற்று. அபாதீஸ்வரம் அமர்ந்தான் என்று பேசப்படுகின்ற திருமயிலையிலே எலும்புருவாக கிடந்த ஒரு பெண்ணை பெண்ணாக்குவதற்கு எங்களினுடைய ஞானசம்பந்தனுடைய தமிழ் தானே உதவிற்று. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான என்று இந்த நாட்டில் தமிழ் எல்லாம் தந்தது. திருவும் செல்வமும் சீரும் சிறப்பும் இந்த சமய தமிழ் தந்தது. தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, நான் யார் மீதும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை. என்னுடைய வண்ணத்தையும் எண்ணத்தையும் கூட நான் இந்த மேடையில் பதிவு செய்ய விரும்பவில்லை. எனக்கு இருக்கிற கவலை, இந்த சமயம் வளர்த்த தமிழை நாம் கொண்டாடுகிறோமா? நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? எத்தனை நூற்றாண்டு காலம்? 6ஆம் நூற்றாண்டு காலம் முடிந்து 7வது நூற்றாண்டு காலம் அரும்பி 19ஆம் நூற்றாண்டு முடிகிற வரை வள்ளலார் காலம் வரையிலும் சமயாச்சாரியர்களின் கையிலேதான் என்னுடைய தமிழ் இருந்தது. அவன் பாட்டை கை தட்டினான். ஞானசம்பந்தனுடைய தமிழ் பாட்டை கேட்டு சிவபெருமானே பொற்றாளத்தை கொடுத்தானே. சுந்தரர் வந்து மணிமுத்தாறு நதிக்கரையில் விருத்தகிரீஸ்வரரை வணங்கிவிட்டு அவன் பொற்காசு கொடுத்த பொழுது, நான் இதை திருவாரூருக்கு எப்படி கொண்டு செல்வது என்று கேட்ட பொழுது,
மணிமுத்தாறு நதியிலே கொண்டு போய் போடு, நான் திருவாரூரத்தில் கமலாலயத்தில் உனக்கு மீட்டு தருகிறேன் என்று சொல்லுவதற்கு அன்றைக்கு அந்த தமிழ்தானே உதவிற்று. நான் கேட்கிறேன், அந்த தமிழ் இன்றைக்கு அந்த இயல்போடு இருக்கிறதா? 12 ஆழ்வார்களும் இந்த நாட்டில் பாடி அதனுடைய விளைவாக சைவத்திற்கும் வைணவத்திற்கும் செயற்கையாகவோ இயற்கையாகவோ ஒரு போட்டி கூட உருவாகி இறைவனை ஒன்றாக காணுகிற காட்சி என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு அவர்கள் முன்னேறி வள்ளலார் காலம் வந்ததற்கு பிறகு எல்லா கசப்புகளும் காழ்ப்புகளையும் கசக்கி தூர எறிந்துவிட்டு கண்ணனையும் பாடி சிவனையும் பாடி அம்பாளையும் பாடி அதற்கு பிறகு நான் இன்னொன்றை பதிவு செய்கிறேன். எனக்கு தமிழ் இலக்கியத்தில் ஒரு மரபுண்டு. என்ன மரபு என்றால், என் இலக்கியத்தை அகம் என்றும் புறம் என்றும் வகுத்தவர்கள் நாங்கள். நிலத்தை 5ஆக பகுத்தவர்கள் நாங்கள். நாகரிகத்தினுடைய உச்சியில் இருந்தவர்கள் நாங்கள். எங்களினுடைய மரபே அகம் புறம் என்று காதலையும் வீரத்தையும் கொண்டாடிய இந்த மரபில் சங்க இலக்கிய காலம் மருவியதற்கு பிறகு சமய இலக்கிய காலம் மருவி வருகிற பொழுது அந்த மரபை மறைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்கிற கவலை சமயத்தமிழ் பாடிய பெருமக்களுக்கு இருந்தது. இல்லாவிட்டால் ஏன் கண்ணனை காதலிக்கிறாள் ஆண்டாள்? ஆண்டாளுக்கு என்ன வந்தது? அந்த கொண்டல் வண்ணனை, அந்த கோபாலனை, அந்த கோகுல கிருஷ்ணனை அவள் காதலிக்கிற அவசரம் ஏன் வந்தது? எங்கள் மரபு இறைவனை இந்த நாட்டில் அவள் காதலித்தாள் என்று சொன்னால், மானிடர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன், வாரணமாயிரம் வலம் சூழ் அவன் வருவான், நாரண நம்பி வருவான், கனா கண்டேன், கைத்தலம் பெற்ற கனா கண்டேன் என்று சொல்லி இறைவனை காதலித்தாள் என்று சொன்னால், சங்ககால தலைவனும் சங்ககால தலைவியும் காதலிக்கிற அந்த காதல் வாழ்க்கை என்கின்ற அந்த காதல் அறத்துக்கு சமயாச்சாரியார்கள் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் என்கிற பழி வந்துவிடக் கூடாது என்பதற்காகவே மாணிக்கவாசக பெருமான் இந்த நாட்டில் திருக்கோவையார் அருளி செய்தார் என்பதுதான் உண்மை வரலாறு. அவர் திருக்கோவையார் எழுதியதற்கும் ஆண்டாள் கண்ணனை மணாளனாக ஏற்றுக்கொண்டதற்கும் எங்கள் மரபு மங்கிவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கவலையும் கரிசனமும் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது. ஒரு நூற்றாண்டு காலம் சோழர்கள் காலம் முடிந்து, சேக்கிழார் காலம் முடிந்து, கம்பர் காலம் முடிகிற பொழுது நிலைமை மோசமாகிறது. தமிழகத்தின் நிலைமை, மாலிகாப்பூரினுடைய படையெடுப்பு வருகிறது. நவாபுகள் இங்கே ஆதிக்கம் செலுத்தி விட்டார்கள். விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. தமிழ் ஆங்காங்கே தன்னுடைய அடையாளங்களை இழந்து அம்மனமாகி கொண்டு வருகிற பொழுதுதான் இந்த நாட்டில் சித்தர் பெருமக்கள் 18 சித்தர்கள் இந்த மண்ணில் தோன்றினார்கள். அவர்களும் இந்த மண்ணில் அதை பதிவு செய்தார்கள். எந்த மரபை நாங்கள் பின்பற்றி வந்தோமோ அகம்புறம் என்கிற மரபுக்கு கடுகளவு கூட ஆபத்து வராமல் தமிழை அதே இயல்போடு தக்க வைத்துக் கொள்வதற்கு சமயாச்சாரியார்கள் அன்றைக்கு அவர்கள் அதை கையில் எடுத்துக் கொண்டார்கள். தலபுராணம் என்று சொல்லக்கூடிய தலபுராணங்கள் ஒன்று விளையாட்டல்ல. இன்றைக்கு தலபுராணம் பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு பிரபலிங்க நிலை பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு திருமந்திரம் பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு திருமாபாடியம் பேசுவதற்கு ஆள் இல்லை. இன்றைக்கு சிவஞான போதம் பேசுவதற்கு ஆள் இல்லை. இலக்கியம் பேசுகிறோம் என்கிற பெயரால் அர்த்தமற்ற தலைப்புகளில் அழுக்கான வார்த்தைகளை இந்த நாட்டில் வாந்தி எடுத்து வாழ்க்கை நடத்தக்கூடியவர்களுடைய தொகை பெருகி வருகிற காலத்தில் சமய தமிழைத்தான் இந்த மண்ணில் நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று நான் சொல்லுவதற்கு காரணம், என்னுடைய தமிழ் சொற்கள் அழுக்கப்படாமலும் சுழுக்கப்படாமலும் இருப்பது சமய இலக்கியத்தில் மட்டும்தான். நிராகரித்து திருப்பி அனுப்பி இருக்கிறேன். நான் திருப்பி அனுப்பியதற்கு காரணம் அவனை குறைத்து மதிப்பிட்டு அல்ல. என்னுடைய தமிழை நீ ஏன் கொலை செய்கிறாய்? உனக்கு அந்த அதிகாரம் யார் தந்தது?